ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹாங் வந்து டியானை பார்த்து சொல்லியிருந்திருப்பான், நீ என்னோட மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த அப்படின்ற விஷயங்கள் இப்போ இருக்கிற உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியுமான்னு. அவள் கடுப்பாகி சட்டையை பிடிச்சி கத்திட்டு இருக்கா. என்னடா ரொம்ப ஓவராக பேசுகிற, ரொம்ப ஜெலஸாக ஃபீல் ஆகுதோ, ஒரு வேளை உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு நடுவில் பிரச்சனையா, ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் ஒன்றா இருக்க முடியாதோ, அதான் இந்த மாதிரி வந்து என்ன ப்ரொவோக் பண்ணுறியா அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்கான். இங்கே பாரு, உன்னை நான் வார்ன் பண்ணுறேன், என் பொண்டாட்டியை பற்றி நீ பேசாத அப்படின்னு. பேசுவேண்டா, என்ன பண்ணுவ, என்ன பண்ணிடுவ அப்படின்ற மாதிரி இவன் அதிகமாக ப்ரொவோக் பண்ணுறா. இவன் பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவளை பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கு. இந்த விஷயங்களை யாரோ ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. இவன் நல்ல நேரமாக என்னன்றது தெரில. ஹாங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு விலகி வந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறான். அவங்க பையன் தான் பண்ணியிருந்திருப்பான் போல். அப்பா நீ என்ன பண்ணுற, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. நானும் தாண்டா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை பேசிகிட்டே போயிடுறான். இந்த டியானுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்குது, ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா தனியாக உட்காந்து குடிச்சிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். அவன் பதறி போய் எடுக்கிறான். ஏன்னா மிட் நைட்டில் ஃபோன் பண்ணுறானே, ஏதாவது எமர்ஜென்சியோ ஏதாவது ஆயிடுச்சோ அப்படின்ட்டு. டே, என்னோட பையன் இன்னைக்கு கால் பண்ணான்டா, அவன் எவ்வளோ க்யூட்டு தெரியுமா, அவன் என்னை மிஸ் பண்ணுறானா, நானும் அவனை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அட பாவி, இதை சொல்கிறதுக்காக தான் மிட் நைட்லேயே எனக்கு ஃபோன் பண்ணியாடா அப்படி. அது இல்லைடா, உனக்கு ஹீரோனை பற்றி நல்லாவே தெரியும்ல, அவன் மாதிரி இவ கிடையாதுடா. இவ என்ன லவ் பண்ணுறான்னு நினச்சேன்டா, நானுமே லவ் பண்ணேன். ஆனால் அவள் என்கிட்ட இருந்து போகணும்னு நினைக்கிறா. எனக்கு இந்த ஃபேமிலியை வந்துட்டு இப்படியே கன்டினியூ பண்ணணுன்னு தான் ஆசையாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது, ஏன் அவன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்றா, எதுக்கு அவன் இந்த மாதிரி என்னை கஷ்டப்படுத்துறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிப்புட்டு எப்படிலாம் பேசுகிறான்னு பாருங்களேன். இதை கேட்கும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரனுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி, இதை பற்றி நம்ம ஹீரோன்ட்ட பேசி ஆகலாம் அப்படின்னு மறுநாள் காலையில் தான் வந்திருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அவங்க பையனை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கா. இவனை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறா. நீ இங்கே என்னப்பா பண்ணுற அப்படின்னு. அந்த குட்டி வாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஓகே, இவனை நான் உள்ளே சாப்பிட வச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட் லேடிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட வச்சுட்ருங்க, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. சரின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டை கூப்பிட்டுட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவள் கேட்குறா, என்ன விஷயம், உங்கள் ஃபேஸே சரியில்லையே அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக கம்பெனியில் நிறைய இஷ்யூலாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால அவன் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கான். அப்படி என்ன இஷ்யூ அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டு தான் இடித்தது, அதனால அவனோட காசை போட்டு தான் அவன் எல்லா விஷயங்களுமே சால்வ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு. எது, அவனோட காசை வச்சா அப்படின்னு. ஆமாம், உனக்கு இந்த விஷயங்கள் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவன் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்லை, இதை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாது, உன்னை கவலைப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்லாமல் இருந்திருப்பான்னு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. உனக்கு ஜிஎம்மை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு. ஜிஎம்மா, ஆமாம், அவன் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக எங்ககிட்ட பேசுவான். ஏன், என்ன விஷயம் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு, ஹாங் வந்து தப்பான வழியில் போகிறானோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு. என்ன பேசிகிட்டு இருக்கேன், நான் அவனை வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது அப்படின்னு. ஓ, நான் தான் கொஞ்சம் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பட் பெருசாக எதையுமே ஓப்பனாக சொல்லலை. இதுக்கப்புறமா ஹாங்க அப்புறம் அந்த மற்ற எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஸோ இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக பேசிட்டு அப்படியே அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. அதாவது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த வந்து சொல்லிட்டு இருக்காரு, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசணும் அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நர்வஸாக தான் உட்காந்துட்டு இருக்கா. நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயங்கள் கொஞ்சம் ஹாஷாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் நான் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்ற மாதிரி டியான் கேட்குறா. இப்போ வந்துட்டு இந்த கூட தான் இவள் ஒன்றா ஒர்க் பண்ணுறாளா இல்லை என்னன்றது தெரில. எப்போவுமே இந்த கூட தான் இருந்துகிட்ருக்கா. இங்கே பாருமா, எல்லா கம்பெனி மாதிரியும் என்னோட கம்பெனி கிடையாது. என்னோட கம்பெனி எப்போவுமே யூனிக்காக இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சொந்த விஷயங்கள் வேறு, கம்பெனி விஷயம் வேறு. சொந்த விஷயங்களை கம்பெனிக்குள்ளே கொண்டு வரவே கூடாது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உனக்கு நல்லாவே புரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதான் இதுங்க ரெண்டு அடிக்கடி பார்த்துக்குதுங்க, ஒரு மாதிரி தான் மூஞ்ச வச்சுக்குதுங்களே. ஸோ ரெண்டு பேத்துக்குள்ள நடுவில் ஏதோ ஒன்று இருக்கு, அந்த விஷயங்கள் கம்பெனியை வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்றத தான் இன்டைரக்டாக சொல்லிகிட்டு இருக்கான். அவளும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கா.
இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு. வீட்டில் அவங்க மாமியாரும் மாமனாரும் உட்காந்து ஏதோ ஒரு சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராக பார்த்துட்டு இருக்கா. அப்போ இந்த ஆள் பார்த்தீங்கன்னா எனக்கு தண்ணி இல்லை எடுத்துட்டு வான்றாரு. ஸோ இவங்களும் போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறாங்க. அது கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் போல. ஏய் என்ன இவ்வளோ சுடுது, நீ பார்த்து கொடுக்க மாட்டியா, என்ன வந்து கொலை பண்ண பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்கு. இவளை பார்த்த உடனே அந்த மாமனார் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல, ஆமாம் உன்னை என்னையும் வேலையை விட்டு தூக்கலையா, நீ ஏன் எப்போ பார்த்தாலும் நைட்டு லேட்டாகவே வந்துட்டு இருக்க, இந்த மாதிரி நீ ரெகுலராக பண்ணிட்டு இருந்த அப்படின்னா என் பையன் உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் நீ என்னதான் பண்ணுவ சொன்னால் புரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு வீட்டில் இரு, உங்கள் அம்மாவோட ஒன்றா சேர்ந்து குக் பண்ணு, வீட்டு வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்க, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற பொம்பளைங்க எல்லாருமே இதைத்தான் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு. அட போடா சொட்டமண்டை அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு அவளோட ரூம்குள்ளே போயிட்டு இருக்கா. இந்த ஆள் திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே காணோம். ஆமா எங்க அவ, நான் பேசிட்டே இருந்தேன் வாட்டில் போயிட்டாளா அப்படின்ட்டு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரேச்சலுக்கு தான் கால் ட்ரை பண்ணுறா. பட் பிஸின்னு வருது. யார்கிட்ட தான் இவ பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது வெளியே பார்த்தீங்கன்னா இந்த கிழமை இவ என்ன பேசுகிறா என்ன பண்ணுறா அப்படின்றத ஒட்டிக்கிட்டு இருக்காப்புல. அந்த நேரம் இவ பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ண இந்த ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே டப்புன்னு வந்து விழுந்துட்டு இருக்காங்க. இவ ஷாக் ஆயிடுறா. அப்பா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லைம்மா, என்னோட ரூமுக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுமா, அதாம்மா அப்படியே இங்கேயே விழுந்துட்டேன் அப்படின்ட்டு அப்படியே அடிச்சு விட்டுட்டு இருக்காருக்கு. அப்பட்டமா தெரியுது நாய் நம்ம பேசுனதை ஒட்டி கேட்டுப்பட்டு என்னெல்லாம் பேசுது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியில் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கா. அதாவது இந்த ஹவுஸ் கீப்பிங் எல்லாமே இருப்பாங்கல்ல அந்த கம்யூனிட்டியில் எனக்கு வந்துட்டு ஒரு ஹவுஸ் கீப்பிங் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த கிழமை வழக்கம் போல் வந்துட்டுருக்கான். இந்த சூப் வந்துட்டு ஆறி போயிருக்கு, சூடு பண்ணி கூட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கிச்சன்லேருந்து எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. ஒரு மாதிரி பாட்டு சத்தம் கேட்குது. என்னடா இது பாட்டு சத்தம் கேட்குது அப்படின்னு இந்த ஆள் வந்து பார்த்தா ஒரு பொண்ணு தான் நல்லா வைப் பண்ணிட்டு இருக்கா. ஏமா யாரு நீ அப்படின்ற மாதிரி ஷோல்டரில் கை வைக்கும்போது அந்த பிள்ளை வந்து பதறி போயிடுது. நீ யாரு பிள்ளை அப்படின்ட்டு, நீ யாரியா அப்படின்னு அவளும் கேட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோயினையும் அந்த பாட்டிமாவை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு இந்த பெயிண்டிங்லாம் கற்றுக் கொடுப்பாங்கள்ல அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறாங்க ஏதுடா பண்ணுறாங்க அப்படின்னு. திரும்பவும் வீட்டில் தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் தொடச்சிட்டு இருக்கா. அப்போ இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஃபோன் போட்டு கத்திட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரி ஹவுஸ் கீப்பிங் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுற அப்படின்னா முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்திருக்க வேண்டியதானே, கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு, கொஞ்ச நேரத்தில் நான் போலீஸ்க்கே ஃபோன் பண்ணியிருந்திருப்பேன் அப்படி இப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பொண்ணும் காதில் வாங்கிட்டு தான் மாப்பெல்லாம் போட்டுட்டு இருக்கா. சீக்கிரமா உங்கள் அம்மாவை வர சொல்லு, எனக்கு குக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. அவங்க வரமாட்டாங்க, அவங்க பெயிண்டிங் வந்து கற்றுக்க போகிறாங்க அப்படின்னு. வயசான காலத்தில் என்னத்தை அவள் கற்றுக்க போகிறா, சீக்கிரம் வர சொல்லு அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. இந்த பொண்ணு இதெல்லாமே கேட்டுட்டு தானே இருந்திருப்பா. இங்கே பாருங்க சார், எப்போ பார்த்தாலும் இந்த சோபாலேயே உட்காந்துட்டு இருக்காதீங்க, அப்புறம் உங்கள் உடம்பு தான் கெட்டு போகும். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு பாஸ் கிட்ட வேலை பார்த்தேன். அவர் அதிகாலையில் எழுந்திரிச்சு வாக்கிங்கு ரன்னிங்லாம் போவார். இப்போ பார்க்க ரொம்ப யங்கா இருக்காரு, அவருக்கு 60 வயசு மாதிரியே தெரியாது அப்படின்னு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது, 50 60 அப்படின்ற மாதிரி கேட்குறாரா, உங்களை பார்த்தா 70 மாதிரி தெரியுது, ஒழுங்கா எழுந்திரிச்சு நடங்க அப்படின்னு. இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, இப்படி பேசுனேன்னு வச்சுக்கோவேன் உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு. நான் என்ன உங்ககிட்டே அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன், நான் அந்த அழகான பொண்ணு கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எது அவ அழகான பொண்ணா, என்ன மட்டும் நீ வந்துட்டு வயசாயிடுச்சு கிளவன்ற மாதிரி சொல்றேன்னு உண்மைத்தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த வாண்டை காட்டுறாங்க. இவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணுறாங்க. பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நம்ம வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாமா, அம்மாவுக்கு பசிக்குது, ரொம்ப நேரம் நம்ம இங்கே வெயிட் பண்ணுறோம்ல அப்படின்ட்டு. இல்லை நான் இங்கே தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அவன் அடம் பிடிச்சிட்டு இருக்கான். அந்த டைமு ஒரு லேடி பார்த்தீங்கன்னா வராங்க. அதான் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பா, அப்புறம் அவங்க ரேச்சலை மீட் பண்ண கூட வந்திருப்பாங்களா அந்த லேடி தான். ஸோ இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, அட நீங்கள் இங்கே ஃபுட் சாப்பிட்றதுக்காக வந்தீங்களா அப்படின்ட்டு. அப்போ வாண்டு வந்து சொல்லுது, எனக்கு இங்கே பர்கர் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசை, ஆனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது அப்படின்ட்டு. அட நான் ஹெல்ப் பண்ணுறேன் வாங்க அப்படின்ட்டு இந்தம்மா பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிட்டு போயிட்டுருக்கு. அதே சமயம் அந்த பாட்டிமாவை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அழகாக பெயிண்டிங்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கூட இருக்கிற ஒரு பாட்டி பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுங்க, நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. திரும்பவும் வாண்டையும் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோன் வந்து கேட்குறா நல்லா இருக்கா அப்படின்னு. நல்லா தான் இருக்கு, ஆனால் இதுக்கப்புறம் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்டா, நான் விளையாட போகிறேன். நீ தானே சொன்ன இன்னைக்கு நான் பர்கர் சாப்பிட்ணும் அப்படின்னு, எவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணோம், இந்த பர்கரை சாப்பிட்டுட்டு நீ போயிட்டு விளையாடு, பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை நான் போகிறேன்ற மாதிரியே சொல்கிறானா. இல்லை நீ சாப்பிடுன்ற மாதிரி இவ சொல்கிறா. இந்த வாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துருச்சு போல். அந்த ஃபுட்டெல்லாம் அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு இருக்கு. அவ்வளோதான், ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறா.
நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் உனக்கு யார் கற்றுக் கொடுப்பா? பார்த்தீங்கன்னா அழுகவே ஆரம்பிச்சிடுறான். ஸோ அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க பார்த்தீங்கன்னா வந்து அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை நீங்கள் அவனை திட்டாதீங்க அப்படின்னு. இந்த வாண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி கிட்ட சாரியெல்லாம் கேட்குது, என்னால் தான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அவங்க அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ எவ்வளோ நல்ல பையனாக இருக்க, ஆனால் ஏன் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுற? ஆஃப்ரிக்காவில் குழந்தைங்கள்லாம் ஃபுட்டு இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நீ வந்துட்டு ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரியா? அழுகாத, நீ அழுதினா அம்மாவுக்கும் தானே கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அப்படியே தேத்துறாங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பும் போது அந்த ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா அந்த வாண்டுக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. உங்களுக்கு எப்படி தெரியும் இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு? நிறைய பசங்களுக்கு இது பிடிக்கும், உனக்கும் பிடிக்கும் அப்படின்றனால தான் நான் கொடுத்தேன்னு. சரி, நான் நெக்ஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டு எங்கள் அப்பா கூட நான் இங்கே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கிட்ட கேளுங்க, ரேச்சல் கிட்டேயுமே கேளுங்க, அவளுமே ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே ட்ராயிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாட்டிமா நீங்கள் நல்லா வரைங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த வாண்டு சொல்லிகிட்டு இருக்கு. ரிட்டன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த கிழமை பயங்கர கடுப்போட உட்காந்துட்டு இருக்காப்புல. வாங்க ஃபேமிலி மீட்டிங் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ வேணுக்குன்னு தானே அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து என்னை கடுப்பேற்றிட்டு இருக்க, உன்னோட எண்ணமே சரியில்லை அப்படின்னு. என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே நான் அவளை வேலைக்கே சேர்த்தேன். இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படின்னு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்ச பார்த்துட்டு இருக்காப்புல. என் பையன் இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்துட்டு என்னை புள்ளி பண்ணுறீங்களா? அவன் வரட்டும், அவன்கிட்ட இந்த விஷயங்களை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு. அவருக்கு இந்த விஷயம் தெரியும். அவர் தான் அந்த பொண்ணுக்கு அமௌண்ட்டெல்லாம் பே பண்ணிட்டாரு. உங்களுக்கு இந்த பொண்ணு இங்கே வேலை பார்க்கறது பிடிக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் வேலையை விட்டு தூக்கிடுங்க. ஆனால் உங்கள் பையன்ட்ட இந்த விஷயங்களை பற்றி பேசிடுங்க அப்படின்ட்டு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நான் பேசுவேன், அவன் என் பையன் தானே, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு ஆப்போசிட்டாக அகைன்ஸ்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த அம்மாவை பார்த்து ஒரு மாதிரி கத்திக்கிட்டே போயிட்டுருக்காப்புல. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காம்மா, ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் சொல்கிறத ஒரே ஒரு டைம் மட்டும் கேளுங்க. யார் இல்லைன்னா யார் கஷ்டப்படுவாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நீங்கள் இல்லாமல் அவர்னால இருக்கவே முடியாது. இந்த விஷயங்களை அவருமே புரிஞ்சுக்கணும். ஸோ நான் சொல்கிற மாதிரி மட்டும் பண்ணுங்க அப்படின்னு. இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வேற லெவலில் இருக்காப்புல. இந்த ஆள் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறாரு, அம்மா என்ன நடக்குது, என்ன கர்மம் இது, நீ உண்மைக்குமே அந்த பெயிண்டிங்கை கற்றுக்க போறியா அப்படின்னு. ஆமாம், ஹீரோயின் தான் என்ன அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி விட்டா, எனக்கு அவள் தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுமே பண்ணி விட்டா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவங்க வாட்டில் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறது, என்னை யார் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அந்த ஹவுஸ் கீப்பிங் பொண்ணு இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கா. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ ராட்சசி வந்துட்டா அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் யோகி, அப்புறம் ஷென்னு, அப்புறம் இன்னொரு ஒரு பர்சன், இவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஃபேங். இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது குவான் அப்படின்ற பர்சனை பற்றி ஹீரோயின் வந்து ரேச்சல் கிட்ட சொல்லியிருந்திருப்பா. அந்த பர்சன் வந்துட்டு தனியாக போய் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கானாமா. இவங்க கம்பெனி என்ன பொருட்கள் எல்லாத்தையுமே சேல் பண்ணுறாங்க வைக்கிறாங்களோ அதே தான் அவனுமே பண்ணுறான். ஸோ அவன் மேலே நம்ம கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை பற்றி பாப்கட் பண்ணு வந்துட்டு அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இதை காதில் வாங்கிறா. இது குவானா, என்ன விஷயம் அப்படி? இவர் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணார். ஆனால் திடீர்னு வேலையை குவிட் பண்ணிட்டு நம்ம கம்பெனியில் இருந்த டெக்னிக்கல் டீமையுமே கூப்பிட்டுட்டு தனியாக போய் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்ம கம்பெனியில் என்ன ப்ராடக்ட் விற்கிறாங்களோ அதே ப்ராடக்டை தான் அவருமே விற்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு காப்பிகேட் பண்ணுறாரு அப்படின்னு. அப்படியா அப்படின்னு இவளும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஷென் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகிற மாதிரி தெரியுது. இவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே விறுவிறுன்னு வந்துட்டு இருக்கா. நீ அந்த குவானை பற்றி விசாரிக்க தானே போகிற, நானும் வரட்டுமா அப்படின்னு. அது ரொம்ப தூரம், திரும்ப வரதுக்கு எப்படி இருந்தாலும் மிட் நைட் ஆகும், உனக்கு ஓகேவா அப்படின்னு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்படியே கம்பெனிக்கு வெளியே காட்டுறாங்க. அந்த பிஏ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எப்போ வருவா, எங்கே போவா அப்படின்றத வாட்ச் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவளை காணோம். அவன் ரொம்ப வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த டைமை நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனோட காரில் ஏறி உட்காந்துட்டு இருக்கா. என்னப்பா என்ன தானே தேடிட்டு இருக்க அப்படின்னு. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது, என்னோட வேலையை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு. உன்னோட வேலையை நான் கஷ்டப்படுத்துறதுக்காக இங்கே வரல. நீ வந்துட்டு என்னை தேடி தேடி என்னை ஃபாலோ பண்ணி ரொம்ப டயர்டாயிட்ட. ஸோ நீ உன் வேலையை பாரு, ஆனால் நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் ஹாங்கிக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில.
இதுக்கப்புறமா அந்த ஹாங்கு அப்புறம் டியானு அப்புறம் அந்த மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்ல வந்து கலந்துருக்காங்க. அதாவது இந்த மாவும் இந்த ஹாங்கோட கம்பெனி வந்துட்டு கொலாபரேட் ஆகிருக்குல்ல, ஸோ அதுக்கான ஒரு சக்ஸஸ் மீட்டு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாங் வந்துட்டு எப்படி சக்ஸஸ் ஆனா அப்படின்ற விஷயங்களுமே பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த குவானை பார்த்தீங்கன்னா ஷென்னும் ஹீரோனும் வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் வந்துட்டு உங்கள் கம்பெனியை வந்து காப்பி கேட்லாம் பண்ண கிடையாது. நீங்கள் என் மேலே கேஸ் போட்டிங்க அப்படின்னா தாராளமாக நானுமே உங்கள் கம்பெனி மேலே கேஸ் போடுவேன் அப்படின்னு. இப்போ ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் நீங்கள் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போவே உங்கள் கம்பெனி மேலே காப்பிரைட் இஷ்யூ எல்லாமே வந்தது அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டு உங்களோட சேல் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அந்த இன்வெஸ்டர்ஸுமே வந்துட்டு பேக் வாங்குறதுக்கு ரொம்ப வந்து சான்சஸ் இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க, என்ன மிரட்டுறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். நான் ஒன்றும் உங்களை மிரட்டல, இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன்ட்டு. அப்படியே அந்த ஈவெண்ட்டை தான் காட்டுறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த மாக்கிட்ட ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து காட்டுறாங்க. அதான் நேற்று அந்த ஹாங் வந்துட்டு அந்த டியானை கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு இருந்திருப்பானே, அந்த வீடியோ தான். ஸோ அதை பார்த்து இவர் ஷாக் ஆகிட்டு இருக்காரு. அதே சமயம் அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான்ல, கண்ணாடிக்காரன், அவன்கிட்டயுமே ஒரு பொண்ணு வந்து அந்த வீடியோவை தான் காட்டுறாங்க. ஸோ இவனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஷேர் ஆகுது. அதை பார்த்தா இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ அந்த குவான் வந்து சொல்கிறாப்புல, நீங்கள் வந்துட்டு என்னோட லீகல் டீமை காண்டாக்ட் பண்ணுங்க, மற்ற விஷயங்களை பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போகும்போது, ஒரு நிமிஷம் நில்லுங்களேன், உங்களுக்கும் அந்த ஃபேங்குக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதனால தான் இந்த விஷயங்கள் நடக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறா. பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆகுற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் ஹாங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிட்டு தான் வந்துட்டு இருக்கான் அந்த கண்ணாடிக்காரன்ட்ட, டே யாரும் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணது அப்படின்னு. எனக்குமே தெரில, நாங்களும் அதை இன்வெஸ்டிகேட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு. இவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டியானுமே வந்துட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். நீந்தானா, நீந்தான் இந்த விஷயங்களை பண்ணியா அப்படின்னு. அட முட்டா பையிலே, நான் ஏன்டா இதை பண்ண போகிறேன், அதனால எனக்கு என்னடா கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. ஸோ இவனுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டே இருக்கான். இந்த சைடு அந்த குவானை அப்புறம் நம்ம ஹீரோயினை ஷென்னு 3 பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்காப்புல. நீங்கள் வந்து ரொம்பவே போல்டாக ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கீங்க, உங்கள் கூட பேசினது ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ ஹீரோன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, உங்களுக்கு அந்த லீச்சங் கம்பெனியை பற்றி ஏதாவது தெரியுமா, தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு. ஓகே அப்படின்ட்டு அவர் கார் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ ஷென் வந்து சொல்லிட்டு இருக்கான், நல்ல வேலை நம்ம 2 பேரும் நேரில் வந்து அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு உண்மையே தெரிய வந்திருக்கு. 2 ப்ராடக்ட்டுமே வேறு வேறு, ஆனால் அந்த ஃபேங்கு நம்மக்கிட்ட பொய் சொல்லிட்டான், நம்மளை ஏமாற்றிட்டான், அவனுக்கு இருக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, டே 1000 தடவை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், வேலையை வந்துட்டு ரொம்ப சின்சியராக உன்னோட ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகாத, ஆனால் நீ மாறவே இல்லை, நீ அப்படியே தான் இருக்க அப்படின்னு. அப்போ ஷென் வந்து கேட்குறான், சரி உங்களுக்கு நான் எந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. நீ அந்த கேரக்டராக மட்டும் இருக்கவே கூடாது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அது ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காள். அவனுக்கு ஒரு மண்ணு புரியல. ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்கள் வந்துட்டு அந்த லீச்சங் கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே இங்கே வந்தீங்க, அப்படி என்ன தான் அதில் இருக்குது, இந்த கம்பெனியில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது, இருந்தாலும் நான் இங்கே இருந்தே ஆவேன்ற மாதிரி இருக்கீங்களா, அதுக்கு என்ன தான் காரணம்ன்ட்டு இவ ஒரு மாதிரி பார்க்குறா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுதா. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.